ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் செய்தி அரங்கத்திற்குள் தனியாக இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் நிச்சயம் முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தொலைபேசி வாயிலாக உரையாடல். இந்தியாவிற்கு கொரோனா தடுப்பூசிகள் பகிர்ந்தளிப்பது குறித்து பேச்சு. இந்தியாவின் மோசமான மொழி கன்னடம் என காட்டப்பட்ட விவகாரம். கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கோரியது கூகுள் நிறுவனம். கர்நாடகாவில் வரும் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. கொரோனா பரவலின் தீவிரத்தை தடுக்க நடவடிக்கை. பொதுமக்கள் ஒத்துழைப்பால் மேற்கு வங்கத்தில் கொரோனா பாதிப்பு பாதியாக குறைந்துள்ளது. முதலமைச்சர் மமதா பானர்ஜி பெருமிதம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. செப்டம்பர் வரை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 11 தனியார் ரயில்கள் இயக்கப்படும். இந்த மாதம் ஒப்பந்தம் உறுதியாகிவிடும் என ரயில்வே வாரியம் தகவல். தமிழகத்தில் மேலும் 24,405 பேர் கொரோனாவுக்கு பாதிப்பு. சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 460 பேர் பலி. எவ்வித இணை நோயும் இல்லாத 107 பேர் உயிரிழப்பு. எரிவாயு சிலிண்டர் டெலிவரி செய்பவர்களை முன்கள பணியாளர்களாக அரசு அறிவிக்க வேண்டும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கக் கோரி திருச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளி தற்கொலை. போலீசார் விசாரணை. காவிரி டெல்டா பாசன விவசாயத்திற்காக வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. சித்த மருத்துவத்திற்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும். இந்திய சித்த மருத்துவ சங்கம் வலியுறுத்தல். குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி பரிசோதனை. பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடக்கம். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் தனியார் நிறுவன பணியில் சேரக்கூடாது. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் உத்தரவு. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில் திடீரென வாயு கசிவு. மூச்சு திணறல், மயக்கமடைந்த பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதி. கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கி ஓராண்டு நிறைவு எதிரொலி. நோயாளிகளுடன் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மருத்துவ ஊழியர்கள். பாஜக எம்பி கௌதம் கம்பீர் கொரோனா மருந்துகளை பதுக்கி வைத்து விநியோகம் செய்தது கண்டுபிடிப்பு. நடவடிக்கை எடுக்க இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு முடிவு. கைலாசா நாட்டின் மீது சிலர் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. நித்யானந்தா பரபரப்பு வீடியோ. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6ஆக பதிவானதால் அச்சத்தில் சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள். விரிவான செய்திகளை பார்க்கலாம்.
இந்தியாவிற்கு கொரோனா தடுப்பூசிகள் பகிர்ந்தளிப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினார். பிரதமர் திரு மோடியுடன் பேசிய கமலா ஹாரிஸ் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு குறித்து பேசினார். அப்போது உலகில் கொரோனா வைரஸ் பரவலை ஒழிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் உலக நாடுகளுக்கு தடுப்பூசிகளை நன்கொடையாக பகிர்ந்தளிக்கும் பணியை அமெரிக்கா தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் கோவாக்ஸ் திட்டத்தின்படி 2,50,00,000 தடுப்பூசிகள் உலகம் முழுவதும் பகிர்ந்தளிக்க இருப்பதாகவும் அதில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கு 60 லட்சம் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் என்றும் திரு மோடியிடம் கமலா ஹாரிஸ் தெரிவித்ததாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அரசிடம் இருந்து வரும் ஆதரவுக்கும் ஒற்றுமை உணர்வுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் மோசமான மொழி கன்னடம் என காட்டப்பட்ட விவகாரத்தில் எதிர்ப்பு கிளம்பியதால் கூகுள் நிறுவனம் மன்னிப்பு கோரியது. கூகுள் தேடலில் இந்தியாவின் மோசமான மொழி எது என தேடுதலில் பதிவிட்டால் அது கன்னடம் மொழி என காட்டியது. இந்த விவகாரம் கர்நாடக மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கன்னட மொழி பேசும் மக்கள் மற்றும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சியினர் இந்த விவகாரத்தில் கூகுள் நிறுவனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் கூகுள் நிறுவனம் கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் இந்தியாவின் மோசமான மொழி கன்னடம் என காட்டப்பட்டதற்கு கூகுள் நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. மேலும் கன்னட மொழி தொடர்பாக கூகுள் தேடுதளத்தில் தவறான வெளியான பதிவுகளை கூகுள் நீக்கியுள்ளது. கொரோனா பரவலை மேலும் கட்டுப்படுத்தும் விதமாக கர்நாடகாவில் ஜூன் 14 வரை ஊரடங்கை நீட்டித்து அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் கொரோனா ஊரடங்கு வரும் 7ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என அம்மாநில அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. தற்போது அங்கு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 20,000 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகி வரும் நிலையில் நேற்று உயிரிழப்பு 510ஐ தாண்டியுள்ளது. தற்போது நிலைமை மோசமாக இருப்பதால் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் திரு எடியூரப்பா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தலைநகர் பெங்களூரு தவிர கிராமப்புறங்களில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ஊரடங்கை இன்னும் ஒரு வாரத்திற்கு நீட்டிப்பது என முடிவு செய்யப்பட்டது. தற்போது கடைபிடிக்கப்படும் ஊரடங்கு வரும் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். இந்த ஊரடங்கின் போது அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை செயல்படும் என்றும் உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒத்துழைப்பால் மேற்குவங்க மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு பாதியாக குறைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த செல்வி மமதா பானர்ஜி மேற்குவங்க மாநிலத்தில் இதுவரை 1,40,00,000 பேருக்கு இலவச தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களில் ஊரடங்கு விதிக்கப்பட்ட போதிலும் மேற்கு வங்கத்தில் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் மட்டுமே விதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட செல்வி மமதா பொதுமக்கள் ஒத்துழைப்பால் தற்போது கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளதாக பெருமிதம் கொண்டார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று கடந்த மே 21 வீச துவங்கியது. இதைத் தொடர்ந்து மே 31 கேரளாவில் பருவமழை பெய்ய தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வானிலை மையம் கணித்த தேதியில் கேரளாவில் மழை தொடங்கவில்லை. இந்நிலையில் நேற்று கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என மறு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பின்படியே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நேற்று தொடங்கியுள்ளது. செப்டம்பர் வரையில் நீடிக்கும் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் நாடு முழுவதும் வழக்கமான அளவு பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தென் மாநிலங்களில் மழையளவு 93% முதல் 107% வரை இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வெப்பச்சலனம் மற்றும் தெலுங்கானா முதல் தென் தமிழகம் வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் இலங்கையின் தெற்கு கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 11 தனியார் ரயில்கள் இயக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்வே துறையில் தனியாரை அனுமதிக்கும் திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு செயல்படுத்த தொடங்கியது. இதன் மூலம் நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் தனியார் ரயில்களை இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 100 வழித்தடங்களை ரயில்வே வாரியம் தேர்வு செய்துள்ளது. இந்த வழித்தடங்களில் 150 தனியார் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் தனியார் ரயில்களை அனுமதிப்பதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் அவை செயல்பாட்டுக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மட்டும் 11 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மும்பை, மங்களூர், செகந்திராபாத், டெல்லி ஆகிய வழித்தடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழித்தடங்களில் ரயில்களை இயக்குவதற்காக 10 முன்னணி நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. இந்த நிறுவனங்களிடம் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இந்த மாதம் டெண்டர் உறுதி செய்யப்பட்டுவிடும் என்று ரயில்வே வாரிய தலைவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த திட்டத்துக்கு ரயில்வே தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஒரே வழித்தடத்தில் தனியார் ரயிலும் அரசு ரயிலும் செல்லும். தனியார் ரயில்களில் கூடுதல் வசதிகளை செய்து அதற்கு ஏற்ற வகையில் கட்டணங்களையும் நிர்ணயிப்பார்கள். இதன் மூலம் ரயில் பயணத்திலும் ஏழைகள், பணக்காரர்கள் என்ற பாகுபாட்டை அரசே உருவாக்குகிறது. அரசுக்கு வரவேண்டிய வருமானம் தனியார்களுக்கு செல்கிறது என்ற குற்றச்சாட்டை ரயில்வே தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ளன. தமிழகத்தில் தொடர்ந்து 13வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 24,405 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரே நாளில் 24,405 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 460 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 107 பேர் எவ்வித இணை நோயும் இல்லாதவர்கள் ஆவர். நேற்று ஒரே நாளில் 32,221 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 2,80,426 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவையில் ஒரே நாளில் 2,980 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 48 பேர் பலியாகியுள்ளனர். 4,546 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கோவை முழுவதும் 37,505 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் ஒரே நாளில் 2,062 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 68 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,595 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். சென்னை முழுவதும் 28,186 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை, சென்னையை தவிர்த்து ஈரோடு, திருப்பூர், சேலம், தஞ்சை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றைய கொரோனா பாதிப்பு 1000-ஐ கடந்துள்ளது. சிலிண்டர் டெலிவரி மேன்களை முன்கள பணியாளர்களாக அறிவித்து அவர்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்கிடக் கோரி திருச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிலாளர் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிலிண்டர் சப்ளை செய்யும் தொழிலாளர்களுக்கு அரசு சம்பளம் நிர்ணயிப்பது செய்து வழங்கிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு சம்பளம் வேணும், மத்திய சர்க்கார் சம்பளம் வேணும், இபிஎஃப் இஎஸ்ஐ கம்பல்சரியாக வேணும். மத்திய சர்க்கார் மாண்புமிகு பிரதமர் ஐயா அவர்கள் இபிஎஃப்ல இருந்தால் இன்ஜெக்ஷன் போட்டு உயிரிழப்பானாலும் 5 லட்சம் to 7 லட்சம் ரூபா வரை இபிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க.
ஐயா, நாங்களாம் 35-40 வருஷமாக பணிபுரிகிறோம். யாரும் இபிஎஃப்ஓ இஎஸ்ஐயோ பிடிக்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க. அதன் அடிப்படையில் எங்கள் தொழிலாளி நிறைய பேர் இழப்பு ஆகிருக்கு. எங்களுக்கு கருணை பட்சத்தில் எங்கள் தொழிலாளிக்கு வந்து நலநிதி வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் எங்கள் தொழிலாளர்கள் வீடு வீடாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகப்படியாக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே சப்ளை பண்ணுறாங்க. எங்கள் தொழிலாளிக்கு ஒரு தொற்று பரவிடுச்சு அப்படின்னாக்கா எங்கள் தொழில் அனைவருக்கும் இது பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும். அப்படியேப்பட்ட சூழ்நிலையை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை வந்து முன்கள பணியாளர்களாக நீங்கள் இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை, மத்திய அரசோ மாநில அரசோ. அதுக்குண்டான ஏற்பாடுகளை தயவுசெய்து 2 அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலையும் இந்த தொழிலாளர் 5 ரூபாய் 10 ரூபாய் இதுவும் போட்டு இந்த கொரோனா நிதிக்காக இந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக 10,000 ரூபாயை நாங்கள் கொரோனா நிதியாக அனுப்பளிக்கின்றோம். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளி கழிவறையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் அழகு நகரைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் கடந்த 1ஆம் தேதி மூச்சு திணறல் காரணமாக நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆக்ஸிஜன் படுக்கை வசதி கொண்ட படுக்கை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு யுவராஜ் ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த எலும்பு முறிவு பிரிவில் உள்ள கழிவறைக்கு சென்று தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். யுவராஜ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி டெல்டா பாசன விவசாயத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 97.13 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 61.43 டிஎம்சியாகவும் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களில் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சித்த மருத்துவத்திற்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என இந்திய சித்த மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மருத்துவத்துறையை பொறுத்தவரை அலோபதி மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சட்டம் என்ற நிலை இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் மாறத் தொடங்கியுள்ளது. மத்திய அரசு ஆயுஷ் அமைச்சகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. தமிழ்நாடு அரசும் அலோபதி மருத்துவர் அல்லாத ஒருவரை சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்திருப்பதுடன் கொரோனா சிகிச்சைக்காக சித்தா சிறப்பு கொரோனா சிகிச்சை மையங்களை திறக்கவும் ஆணையிட்டுள்ளது. இதையடுத்து 100 ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டிருக்கும் சித்த மருத்துவத்தின் மறுமலர்ச்சிக்கு உகந்த காலம் உருவாகிவிட்டதாக சித்த மருத்துவத்தை பின்பற்றுபவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சித்த மருத்துவம் என்பது வெறுமனே மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை என்று தெரிவித்துள்ள இந்திய சித்த மருத்துவ சங்கம் சித்த மருத்துவத்திற்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற உடனேயே தனியார் துறை பணியில் சேரக்கூடாது என ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மத்திய அரசு துறைகளின் செயலாளர்கள் மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுக்கு ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஒரு உத்தரவை அனுப்பியுள்ளது. அதில் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவுடனே சில அதிகாரிகள் தனியார் நிறுவனங்களில் முழுநேர பணியிலோ அல்லது ஒப்பந்த முறை பணியிலோ சேரக்கூடாது என்றும் அவ்வாறு பணியில் சேருவதற்கு ஒவ்வொரு அரசு துறையும் குறிப்பிட்ட கால இடைவெளியை நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அப்படி தனியார் பணியில் சேருவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது ஊழல் வழக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்த தடையில்லா சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும். அந்த சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அவரை பணியில் சேர்க்க பரிசீலிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறி உடனடியாக தனியார் பணியில் சேரும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விதிமுறையில் உட்பிரிவை சேர்க்க வேண்டும். ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு பணி வழங்கும் நடைமுறை ஒளிவு மறைவின்றி இருக்க வேண்டும். அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் வகையில் வேலை வாய்ப்பு குறித்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்று ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது.
கைலாசா நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக சர்ச்சை சாமியார் நித்யானந்தா புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சர்ச்சை சாமியார் நித்யானந்தா மீது குழந்தை கடத்தல், பாலியல் வன்கொடுமை போன்ற புகார்களின் அடிப்படையில் குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து தலைமறைவான நித்யானந்தா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கைலாசா என்ற நாட்டை தான் உருவாக்கி இருப்பதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். கைலாசாவில் குடியேற விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என்று வெப்சைட் முகவரியையும் வெளியிட்டார். இந்த கைலாசா நாடு எங்கு உள்ளது என்பது தற்போது வரை தெரியாத நிலையில் அங்கிருந்து பேசுவது போன்று நித்யானந்தா அவ்வப்போது புதிய வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் கைலாசா நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக நித்யானந்தா திடுக்கிடும் தகவலை கூறி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைலாசா நாட்டின் மீது பயோவார் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் கேட்காமலேயே சிலர் மர்ம விதைகளை அனுப்பி வைத்துள்ளதாகவும் வீடியோவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாஜகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம் கம்பீர் நடத்தும் அறக்கட்டளை கொரோனாவுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை பதுக்கி வைத்து விநியோகம் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் சில அரசியல்வாதிகளுக்கு மட்டும் மருந்து தடையின்றி கிடைத்து வந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கொரோனா மருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த மருந்து கட்டுப்பாடுகள் துறைக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்ட மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் கௌதம் கம்பீர் நடத்தும் அறக்கட்டளை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கொரோனாவுக்கு பயன்படுத்தப்படும் ஃபேபிஃப்ளூ மருந்துகளை கொள்முதல் செய்ததுடன் அதனை பதுக்கி வைத்து தேவையானவர்களுக்கு மட்டும் விநியோகம் செய்தது தெரியவந்தது. இது தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கம்பீர் அறக்கட்டளை கொரோனா மருந்தை பதுக்கி வைத்து விநியோகம் செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் இதே தொடர்பான குற்றத்தில் ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் பிரவீன்குமார் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்ற நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அடுத்த 6 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இனி வரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னை நகரில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் பன்னோக்கு மருத்துவமனை அமைப்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் 500 படுக்கை வசதிகளுடன் கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். மதுரையில் 70 கோடி ரூபாய் செலவில் நூலகம் அமைக்கப்படும். கலைமாமணி விருது போன்ற எழுத்தாளர்களுக்காக இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும். ஞானபீடம், சாகித்ய அகாடமி போன்ற விருதுகள் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு அரசு மூலம் வீடுகள் வழங்கப்படும். நகர்ப்புற அரசு சாதாரண பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி பரிசோதனை தொடங்கியுள்ளது. இந்த சோதனையில் 525 குழந்தைகள் பங்கேற்க உள்ளனர். பரிசோதனை தொடங்குவதற்கு முன்னர் குழந்தைகளுக்கு RT-PCR சோதனையும் நோய் எதிர்ப்பு சக்தி சோதனையும் செய்யப்படுவதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட குழந்தைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் எனவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் நேற்றிரவு திடீரென வாயு கசிவு ஏற்பட்டது. பேட்லபூர் பகுதியில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதியை சுற்றி ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் அந்த ரசாயன தொழிற்சாலையில் நேற்றிரவு 10:30 மணியளவில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் ரசாயன வாயு கலந்த காற்றை சுவாசித்த பொதுமக்கள் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. சிலர் மயக்கம் அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புப் படையினர் ரசாயன தொழிற்சாலையில் வாயு கசிவை நிறுத்தினர். மேலும் மூச்சு திணறல் மற்றும் மயக்கம் ஏற்பட்ட மக்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மகாராஷ்டிர
மகாராஷ்டிராவில் கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து நோயாளிகளுடன் மருத்துவ ஊழியர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மகாராஷ்டிராவில் கொரோனா 2வது அலை புரட்டி போட்ட நிலையில் தற்போது அங்கு ஒருநாள் பாதிப்பு எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் மும்பையில் உள்ள ஹோரிஹன் நகரில் நிஸ்கோ கொரோனா சிகிச்சை மையம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. அந்த சிகிச்சை மையத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர். அந்த சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டு ஓராண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் கொரோனா தடுப்பு கவச உடை அணிந்த மருத்துவ ஊழியர்கள் கொரோனா நோயாளிகளுடன் இணைந்து பாட்டு மற்றும் நடனமாடி ஆட்டம் போட்டனர்.